இங்கே பாருங்கள் ஆலு பரோட்டா வந்து நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ வந்து தினேஷ் யோகித் அதுக்குள்ள நான் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு 2 பேருமே போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டானுங்க. இப்போ அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். அவங்க சாப்பிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. முன்ன வந்து அம்மாவனை வந்து சரி நேற்று லீவுன்றதால நேற்றே வந்துட்டோம். நேற்று கொஞ்சம் அப்படியே லேசினஸாக, உங்களுக்கே தெரியும் சோம்பேறியாக இருந்துட்டேன். எல்லாருக்குமே தெரியும் அம்மாவனை தான் சோம்பேறியாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இன்றைக்கி காலையில் வந்து இவங்க பசங்களுக்கெலாம் வந்து ஆஃப் டேன்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சு. அம்மா மட்டும் எழுந்திரிச்சு கொஞ்சம் இருக்கிற வேலைலாம் முடிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம வந்து எப்போவுமே எல்லாருக்குமே தெரியும் இங்கே வந்தால் வந்து கொஞ்சம் லேசியாக அப்படியே ஒரு சோம்பேறின்னு சொல்லலாம் நான். அதனால் வந்து அப்படியே வந்து உட்காந்துட்டு இருந்தேன். தண்ணியெலாம் போட்டிருக்காங்க. சரி, பசங்களுக்கு இன்றைக்கி ஆஃப் டேன்றதுனால ஸ்கூலுக்கு வந்து மெதுவாக தான் கிளம்ப போகிறோம். அப்படியே இருக்கிற வேலைலாம் வந்து பார்க்கலாம் வாங்க, என்ஜாய் பண்ணிகிட்டே பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது நான் ரொம்ப நாள் ஆகிட்டுவே இந்த செடி குட்டியாக பார்த்தோம். என்ன பார்த்தீங்களா, கத்திரிக்காவே வச்சுட்டு இருக்குது. செடியெல்லாம் ரொம்ப பெருசாகிட்டு இருக்குது பாருங்க. வீட்டுக்கு தேவையான அந்த பச்சை மிளகாலாம் கூட நல்லா காய்த்து குலுங்குதுங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், கொய்யாக்காய் வந்து நம்ம தண்ணி ஜஸ்ட் இந்த பாத்திரம் கலவுற தண்ணி அதெல்லாம் வந்து விடுவாங்க. அப்படியே வந்து இதுவும் வந்து கொத்து கொத்தாக இருக்குது. நான் சொன்னேன் அம்மா கிட்ட, கொஞ்சம் டெய்லி தாம்மா கேஸில் தாம்மா செஞ்சிட்ருக்கோம், ஹரிபரியாக ஓடிடுறோம், சீக்கிரமாக வேலைக்கு அவரை வேலைக்கு ஓடிடுறாரு, இன்றைக்கி விறகடுப்பில் செய்யலாம். ஏன்னா ரொம்ப நாளாக பசங்க வந்து இதுவும் கேட்டுட்ருக்காங்க, ஆலு பரோட்டா கேட்டுருக்காங்க, செய்யலான்னு சொல்லியிருக்கேன். இவங்க அடுப்பில் செய்கிறாங்களா இல்லை கேஸ்லேயே செஞ்சுக்கிறாங்களா அப்படின்னு தெரில. இருங்க, நான் போயிட்டு அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். மதியானத்துக்கு அதுக்குள்ளே ரைஸ்லாம் செஞ்சுக்கிறாங்க. பிரேக் மட்டும் தான் செய்யணும். எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சிட்ருக்காங்க. செடியில் இது பற்றி சாம்பாரும் வச்சுருக்காங்க. இப்போ இதுக்கப்புறமா வந்து ஆலு பரோட்டா ரைத்தா மட்டும். நான் வந்து சரி உருளைக்கிழங்கு வந்து இங்கே பாருங்கள் வேக வச்சு தோல் எடுத்து வச்சுட்ருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் வெங்காயம் நான் கூட கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்ருக்கேன். நான் இன்னைக்கு கண்டிப்பாக அடுப்பில் செய்யணுன்னு தான் நினச்சேன். அதனால் அடுப்புலேயே வந்து ரெடி பண்ணியாச்சு. விறகடுப்பு பற்றுச்சாட்டம். சப்பாத்திக்கு வந்து மாவும் பசஞ்சிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் இல்லாத இருக்குது. நம்மளுக்கு ஏன் இல்லை, நம்ம ஏன் ஃபீல் பண்ணணும். இப்போ செடியில் போயிட்டு நான் பச்சை மிளகாய் அறுத்துன்னு வந்துடுறேன். ஓகே அம்மா காமிங்க. இந்த பார், 2 மிளகாய் போதும், நிறையில வேணாம். 1 பெருசாக இருங்க. பெருசாக வேணாம் ரொம்ப. தோமா இது ரொம்ப குட்டி தாங்க, போதும். சரி, இது வரைக்கும் போதுமா? போதும். நம்ம வேக வச்ச தோல் எடுத்துருக்கிறேன். உருளைக்கிழங்கு இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது என்ன குட்டியாக இருக்குது, நம்மளால் மேஷ் பண்ணி இது பண்ண முடியாது. இப்போது 2 பச்சை மிளகாய் மட்டும் கட் பண்ணுறேன். ரொம்ப காரமாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஆமாம், எனக்கு பச்சை மிளகாய் பிடிக்காது. ஏன் பிடிக்காது? நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அம்மா மொத்தமாக பச்சை மிளகா போட்டாங்க. எனக்கு பிடிக்காது பச்சை மிளகா. போட்டாச்சா? இது வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். யோசிச்சு மேஷ் பண்ண சொல்லுங்கள், அவன் மேஷ் பண்ணிடுவான். ஏன் நானே பண்ணிடுறேன். ஓகே. யோசிச்சு வந்து இப்போ குளிக்க போயிருக்கான். இன்னும் குளிச்சிடுவான். என்னம்மா இது என்ன சொல்கிறது, மாவு மாதிரி ஆயிடுச்சு. உள்ள ஷஃப்ட் தானே பண்ண போகிறோம். ஓகே ஓகே. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாமா? சொல்கிற அளவுக்கு தேவையான அளவு. நானும் அதானே சொன்னேன். இப்போ கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாமா? சொல்கிற அளவுக்கு கொஞ்சமாக, நிறைய கிடையாது, கொஞ்சமாக. காரத்துக்கு தானே? காரத்துக்கு தனி மிளகாய் போடுவாங்க. சரி, நீங்கள் குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் வெங்காயம். இதில் காரம் வராது வெங்காயம் போட்டாக்கா. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பானிபூரி கூட அப்படியே உள்ள ஷஃப். பானிபூரி கூட ஷஃப் பண்ணல. ஆமாம், ஒரு வாட்டி பானிபூரி நம்மளுக்கு கூட செஞ்சு தரேன். நம்ம அதுங்களும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், போதும், மசாலாலாம் போதும். பட்டு ஓகே, நான் சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஆலு வந்து ரெடி பண்ணிட்டேன். உருளைக்கிழங்கு இதை வந்து சின்னதாக எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம சப்பாத்தி வந்து கடன்னு எடுத்து தேய்ச்சிடலாம். சின்னதாக பால் உருட்டி வச்சுக்கிறேன். ஓகே. உருளைக்கிழங்கு வந்து நல்லா ப்ரோட்டீன்லாம் இருக்கிறதுனால குழந்தைங்க சாப்பிடாது இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. டெய்லி இட்லி தோசை செய்யுது, இது சீக்கிரமாக ஒரு பக்கம் எவ்வளவோ வறுத்து நல்லா இருக்கும். அது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பர் டேஸ்ட் வரும். அதுக்கு ரைத்தா சாப்பிட்டாக்க செம்ம டேஸ்ட்டு. ரைத்தா சாப்பிட்லாம், தால் சாப்பிட்லாம், பன்னீர் மிக்ஸ்டு தால் எல்லாமே சாப்பிட்லாம். எது கூட வேணாலும் சாப்பிடாது ஆலு பரோட்டா. இப்போ நம்ம மாவு பசஞ்சு வச்சுட்டாங்க. மாவு ஆல்ரெடி பசஞ்சிட்டு. இங்கே பாருங்க, மாவு நல்லா இப்படி கை வச்சா உள்ளே போகணும். நல்லா சாப்பிட்டு கல் மாதிரி இருக்கக்கூடாது, சாஃப்டாக இருக்கணும். அப்போதான் வந்து உள்ள ஷஃப் பண்ணுறதுக்கு ஆலு பரோட்டா சப்பாத்தி எதுவாக இருந்தாலும் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்களேன், இவ்வளோ மாவு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா ஒரு பால் உருண்டை பண்ணிக்கிட்டு இது உள்ளே தானே ஷஃப் பண்ண போகிறோம். இது என்னம்மா? ஓ மாவு தானே இது. சாரி, இப்போ லைட்டாக
கட்டை எல்லாமே கட்டை. ம் ஆமாம். இப்போது ஒரு உருண்டையை தூக்கி இது உள்ளே வச்சிடலாம். அவ்வளோதானா? அவ்வளோதான். வச்சுட்டு இது நல்லா பேக் பண்ணிக்கலாம். மோமோஸ் மாதிரி. மோமோஸ் பிடிக்குமா உனக்கு? பிடிக்குமான்னு கேக்குறீங்க பாத்தீங்களா? இப்போ பாருங்க நல்லா கரெக்டாக வந்துருச்சு. இதுல திரும்ப நல்லா மாவு டீப் பண்ணி செஞ்சிடலாம். ஆமாம், தேய்க்கிறேன் பாருங்க. இப்போ பாருங்க இந்த மாதிரி வந்து மாவு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இதில் வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப அழுத்த கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உள்ளே ஏன்னா உள்ளே இருக்கிற உருளைக்கிழங்கெல்லாம் வந்து வெளியே வந்துடும். ஆமாம், மெதுவாக தேய்ச்சினாவே வந்து அழகாக வரும். இங்கே பாருங்க இப்போ தெரிஞ்சு பாருங்க எல்லாம் ஷஃப்டு பண்ண வெங்காயம் அதெல்லாம் தெரிஞ்சு. மிளகாய், கொத்தமல்லி, இதில் கேரட்லாம் கூட துருவி போட்டிருக்கலாம். டைம் இல்லை. கேபேஜ் கூட செய்யலாம். அது இன்னொரு நாள் செய்யலாம் நம்ம. ஓகே. இது சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நான் இது ஒன்று எடுத்து சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த பாருங்க அவ்வளோதான். ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, வெளியே வராது. இப்போ இதை வந்து நம்ம அடுப்பில் போட்டு தவால சூடு பண்ணிக்கலாம். அங்கே பாருங்க ரெடியாக இருக்குது. ஓகே. ஒன்று வந்து பரோட்டா வெந்துட்டுருக்கு. அப்படியே சைட் பை சைடில் வந்து நம்ம தேய்ச்சி வச்சுட்டுனாக்கா இருக்கிற மீதி எல்லாத்தையும் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. நைட்டில் கூட சாப்பிட்லாம், காலையில் கூட சாப்பிட்லாம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட்லாம், மத்தியானம் கூட சாப்பிட்லாம், எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். 3 வேளைக்கு தொடர்ந்து சாப்பிடுங்கப்பா. ஆமாம், எனக்கு நம்ம என்ன சொல்கிறது ரொம்ப ஃபேவரட் டிஷ் இது. நார்த் இந்தியன் சைட் தான் இது நிறைய சாப்பிடுவாங்க. ஏன் நம்ம சாப்பிட்றதுனா? இல்லை, நிறைய பேர் சாப்பிட மாட்டுறாங்க. ஸோ தட்ஸ் வை விட்டுட்டோம். நம்ம அது வேலை வேகம் எரி. இப்போ தானே எரியுது அடுப்பு. ஓ எஸ், சாரி. இன்னொன்று ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துட்டுக்குது. இன்னும் வேகணும். அப்போ திருப்பி இன்னும் வேகணுமா? ஆமாம், திரும்ப திரும்ப வெந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகே. இன்னும் நம்ம ரெடி பண்ணுறாங்க. என்னம்மா இது எப்படி பண்ணுறீங்க? எப்படினாலும் உள்ள ஷெஃப் தானே பண்ண போகிறோம். அதனால எப்படி செஞ்சாலும் ஒன்று. ஓகே. இன்னொரு சைடு தேய்ச்சினுக்காங்கம்மா. ரெடி ஆயிடுச்சம்மா அது? இன்னும் இல்லை, வேகணும். அப்போது அடுப்பு எரிஞ்சு தானே இருக்குது, வேகணும். ஓகே. எடுத்து கஷ்டமாக எடுத்துனுக்கா. அம்மா வந்து சும்மாலே சமைக்கிறாங்க. என்னம்மா? சும்மா தான் சமைக்கிறேன். டேய் சரி, அப்படியே இங்கே உட்காந்துட்டேன்னு சமைக்க போகிறோம். அதனால வந்து எனக்கு பாருங்க இவ்வளோ வேர் தண்ணி ஒழிக்குன்னு. என்ன வெயில் காலத்தில் வேர் தண்ணி விடாது என்ன ஒழுவான்? தண்ணி வரும். எனக்கு செம்ம மேக்கார ஒழிச்சு. எனக்கு ஜூஸ் தான் வருதே. என்னம்மா பண்ணுறீங்க? நார்த் இந்தியன்ஸ்லாம் இந்த ரொட்டி மக்கீக்கா ரொட்டின்னு வாங்க, கம்பு ரொட்டி செய்வாங்க. இதே மாதிரி கையிலே இப்படியே தண்ணி போட்டே தெரிஞ்சிடுவாங்க. இது நான் இது உள்ள ஷஃப்டு பண்ணிட்டு நான் தேய்க்கிற மாதிரி. இப்போ எவ்வளோ பெருசாக அப்படியே வந்துச்சு பாரு. கையிலே பண்ணிருக்கோம். ஒரு சில நேரத்துலலாம் வந்து எல்லா இடத்துலையுமே தவா இருக்காது இல்லையா? தவாங்கிற இந்த சப்பாத்தி கட்டெல்லாம் அந்த மாதிரி டைமில் சாப்பிட்றேன்னு தோணுச்சுன்னா கூட இந்த மாதிரி அப்படியே கையிலே மாவு போட்டு இப்படி 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 பண்ணு வச்சுக்கேன், பெருசாயிடும். ஆமாம், சின்னது. ஆமாம்மா பெருசாயிடுச்சுமா. ஆமாம், இப்போ இன்னொன்று எடுத்துக்கலாம். இரு, அது வந்துச்சா? வெந்துருச்சு. செம்ம டேஸ்டாக இருக்கும் போல. ராத்தியே கூட ராய்த்தா கூட. மீதி இருக்கிறதுலாம் கூட வந்து செஞ்சுக்கிறேன் நான். இப்போ மொத்தமாக முடிச்சுட்டு போயிருக்கேன், எனக்கு கூப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஆலு பரோட்டா வந்து நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ வந்து தினேஷ் யோகித் அதுக்குள்ள நான் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு 2 பேருமே போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டானுங்க. இப்போ அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். அவங்க சாப்பிட்டோம். எக்ஸ்ட்ரா இந்த ஒரு 3 இருந்துச்சு, சப்பாத்தியும் செஞ்சுட்டேன். வாங்க நம்ம இப்போ பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், யோகித்தும் தினேஷும் வந்து நான் செஞ்சுட்டே இருந்த அடுப்பில் அதை ஒன்று மட்டும் ஷூட் பண்ணிட்டு அவனுக்கு போயிட்டானுங்க. இப்போ வந்து சாப்பிட உட்காந்துட்டானுங்க. எடுத்துக்கோங்க அம்மா. இங்க பாருங்க, இது ராய்த்தா வந்து யோகித்துக்கு வந்து பச்சை மிளகாய் போட்டு சாப்பிட மாட்டான். அதனால தயிர் கொஞ்சம் வெங்காயம் மட்டும் போட்டு வச்சுட்டேன். இந்தப்பா போட்டுமா? கொஞ்சம் காரமாகுதுமா பச்சை மிளகா. சாப்பிடாது. உனக்கு உப்புலாம் போட்டு எடுத்து வச்சுருமா, சாப்பிடு. உனக்கு என்னம்மா வேணும்? இந்த சரி சாப்பிடுங்க. அவன் வேணான்ட்டான். எதுக்கு அவனுக்கு ஊத்துற யோகித்துக்கா? சரி சீக்கிரம் சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படின்னு சொல்ல ஆலு பரோட்டா. இந்த ஆயா உங்களுக்கு கொஞ்சம் வடை கூட செஞ்சுறாங்க பாரு, எடுத்துக்கோங்க.
யோகித் தினேஷ் 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. எப்படி இருக்கு சொல்லுமா? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இவனுங்க வந்து ரொம்ப நாளாக கேட்கவே தான் வந்து நான் ஆலு பரோட்டா செஞ்சேன். சரி, அவனுங்க சாப்பிட்டானுங்க. தினேஷ் வந்து எனக்கு ராய்த்தா வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி, ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆயா கொஞ்சம் உள்ளே வந்து வடலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி, அது சாப்பிட்டுட்டு யோகித் வந்து தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டான், கொஞ்சம் எனக்கு கத்திரிக்காய் குழம்பு ஊற்றிக்கிட்டான். சாம்பார்லாம் வேணாம், இதுக்கு வந்து ஆலு பரோட்டாக்கு வந்து ராய்த்தாவும் இல்லை தால் அந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும். சிக்கன் கிரேவிலானும் நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் நம்ம எது இருக்குதோ அதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க சாப்பிட்டுட்டே இருக்கானுங்க. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்து சாப்பிடுவேன். குளிச்சுட்டு வந்து தான் சாப்பிடுவேன். நான் குளிச்சுட்டு வரேன். இவங்க அதுக்குள்ள சாப்பிட்டே இருங்க அம்மோன்னா. ஷாம்பும் பச்சை, கப்பும் பச்சை, என் வண்டி மட்டும் ப்ளூ. இப்போ போட்டு தேய்கிறேன் பாரு, குளியல் சூப்பரா என் வண்டியை. தலைக்கு எத்தனை தண்ணி அங்க எத்தனை பண்ணிட்டு போகிறேன். என்னம்மா அது? ரெடி பண்ணிட்டேன். இப்போ துணி கூட எனக்கு பச்சை கலர் லேகி கட்டிச்சு. துணி பச்சை கலர்ல இல்ல, பச்சை தான். பச்சை ப்ளஸ் ப்ளூ. நல்லா அடியில் எல்லாம் தேய்க்கணும் நீங்கள். நான் தான் தேய்க்க போகிறேன். ஏன்னா எனக்கு நம்ம ஸ்கூல் லீவு. ஆஃப் டே போகணும். ஸ்கூல் லீவ் யார் சொன்னது? லீவு நான் தான் சொல்லிக்கிறேன். நான் லீவ் எடுத்துக்கிறேன் இன்னைக்கு. நான் லீவ் எடுத்துக்கிறேன் ஒரு நாளைக்கு. நேற்று 2 நாள் லீவ் விட்டாங்க. சாட்டர்டே திரும்ப லீவ் எடுப்பேன். ஒரே ஒரு நாள், நான் ஒரு நாள் கூட லீவ் எடுத்தது கிடையாது. ஸ்கூல் டேஸ் அன்னைக்கு கூட. அதனால ஒரு நாள் லீவ் எடுத்துக்கிறேன். தர மாட்டேன்னு நான் தான் சொல்லிட்டேன். நல்லா நானே லீவ் எடுத்துக்கிறேன். நீ பிரின்சிபலை மீட் பண்ண. சரி. ஒரு சைடு மட்டும் தைக்காதீங்கண்ணா. எல்லா சைடு தான் பார்த்துருக்கேன். கண்ணாடி தான் முதல்ல நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணுங்கள். கண்ணாடி தான் ரொம்ப அழுக்காக இருக்குது. இன்சைடு. இங்கெல்லாமா. ஹேண்டில் நல்லா தாங்க தண்ணி போட்டேன். கீழெல்லாம் இதெல்லாம் எடுத்து தேய்க்கணும். தேய்க்கிறேன்டா. நான் தேய்க்க தேய்க்கிறேன். ஃபாஸ்ட்டாக தேய்ச்சிருவேன். இப்போ அம்மா வாட்டர் வாஷ் பண்ணும்போது பார்க்கலாம். என்னம்மா இங்கே இந்த ஃபோமில் எங்க ஃபஸ்ட்டிங்களா? எல்லா டஸ்ட்டும் போயிடுச்சு. இப்போ பழுப்பு போட்டு நான் போய் தண்ணி எடுத்து வரேன். இன்னும் கொஞ்சம் நல்லா அடிச்சு. இப்போ பாருங்க எவ்வளோ ப்ளூயிஷ் கலராக இருக்குன்னு. வண்டியில் அப்பப்போ கழுவு, நம்ம தான் கழுவு. That's the vehicle we can go to school. பாருங்க ஒரு நியூ இன்வென்ஷன் கண்டுபிடிச்சிருக்கான். காமி என்ன இன்வென்ஷன் கண்டுபிடிச்சேன்? அங்கே பாருங்க. அது வந்து ஆக்சுவலாக ஸ்லேயிங் தான். அது இன்வென்ஷன் நீங்கள் அங்கே பாருங்க. எனக்கு தான் அப்படியே கையில் போடு. தாடா டேய், என்னடா பண்ற? வண்டி வந்து சூப்பராக கழுவியாச்சு. எவ்வளோ அழுக்கு. அங்கே பாருங்க ஸ்பைடர்மேன், சக்திமேன். அப்படியே என்ன சொல்றது, அப்படியே சுத்தினே இருந்தானா கை அப்படியே டப்புன்னு வந்துச்சு. சும்மா பண்ணு. ஏய் வேஸ்ட் ரசன் பீஸ் யோகிச்சு. வண்டியெல்லாம் சூப்பராக கழுவி ஒரு குளியலை போட்டு அவங்களுக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இவங்களை ஸ்கூலில் போய் முதல்ல விட்டால் தான் என் வேலை ஆகும். அதனால் கழுன்னு இவங்களை ரெடி பண்ணி முதல்ல போய் குளிச்சுட்டு வந்துட்டு வேலையை பார்க்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்களா, திரும்பவும் போயிட்டு ரெடி ஆகுடானாக்கா வெயில நின்றுக்கிட்டு ஏதோ வந்து அவன் கண்ணாடி துடைக்கிறான்னு கண்ணாடி துவைச்சிக்கிறான். அம்மா ரெடி ஆகுடா சீக்கிரமா. ஃப்ரெண்ட்ஸ், மத்தியானம் லஞ்செலாம் சாப்பிட்டோம். நல்லா தயிர் சாதம் வந்து வெயிலுக்கு குழுன்னு சில்லுன்னு சாப்பிட்டாச்சு. நான் தயிர் சாதம் சாப்பிட்டேன். இவன் வந்து எனக்கு வேண்டாம் சாம்பார் சாதம் தான் வேணும்னு சொல்லிட்டு தினேஷ் நாங்கள் சாப்பிட்டாங்க சாம்பார் சாதம். இப்போ அவ்வளோதான், இவங்களை குண்மையை விட்டுட்டு நானும் அப்படியே வந்து கிளம்பிட வேண்டியதான் வேலைக்கு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 12:30 ஆயிடுச்சு. ஆனாலும் இவங்க தானே வெளியே நிற்க வைக்க போகிறாங்க. நல்ல வெயில் நில்லுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணால நின்று கிடங்க. என் வேலைக்கு போயிட்டு நான் ஏன்னா எவ்வளோ நேரமாக சொல்லினே இருக்கிறேன், ரெடி ஆகும் ரெடி ஆகும். வேலை யார் தப்பு, என் தப்பு எதுவுமே கிடையாது. அதனால் வந்து வேலையெல்லாம் முடிச்சாச்சு. கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு வந்து vlog பிடிச்சிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.